அறிவுக்கு திருவிழா நடத்தின ஒரே கட்சியா இது? அறிவுள்ளவர்களால் நடத்தப்படுகிற ஒரே கட்சியா இது? அறிவுக்கு இடம் கொடுக்கிற ஒரே கட்சியா இது? இதை பார்த்து என்ன அவதூறு பேசுறதுக்காக நடத்துன்னு ஒரு ஆள் சொன்னார். இந்த மேடையை நான் வந்து அவருக்கு புகழ் பாடுறதுக்கு அவரை பற்றி பேச்சு விளம்பரம் கொடுக்க நான் விரும்பலை. அவர் ஒரு அறியா சிறுவன், பாவம், மாட்டிக்கிட்டு முழிக்கிறார், எழுதி கொடுக்கறத படிக்கிறார். ஆசா என்னையா அது? அரசியலை பேசுகிறேன், எழுதி கொடுக்கறத அப்படியே வந்து ஒப்பிச்சுட்டு போகிறேன். பத்திரிகைக்காரரை பார்க்க மாட்டேன்னு பயந்து ஓடுறேன். உனக்கு எல்லாத்துக்கும் அரசியல் ஆசை, ஆனால் நீ வரல, எனக்கு நல்லா தெரியும். நீ மாட்டிக்கிட்ட, உன்னை மிரட்டுறாங்க. உண்மையிலேயே அவருக்கு அந்த அமித்ஷாவுக்கு நம்பிக்கை வரல. ஒரு மீட்டிங் இன்னொரு மீட்டிங் போட்டதே மொத்தம் 5 பப்ளிக் மீட்டிங்கு, பொதுக்கூட்டங்கள், 3 ரோட் ஷோ, மொத்தம் 8 கூட்டம். 8வது கூட்டத்தில் 10 பேர் செத்து போனாங்க. அதோடு நீ அன்றைக்கி பயந்து வீட்டுக்குள்ளார ஓடி போய் ஒழிஞ்சவன் போனவனே 1.5 மாதமாக ஆளை காணும். கடவுளை பற்றி சொல்லுவாங்க, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். கடவுளை பார்த்தவன் உயிரோடு இல்லை, உயிரோடு இருக்கும் கடவுளை பார்த்ததில்லை. அது மாதிரி தான் அந்த ஆள் இருக்கார். அவர் எங்கே இருக்காருன்னு எவனுக்கும் தெரியல. அவர் குரல் தான் கேட்டது, அவரை பற்றி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அவர் என்ன பேசுகிறாரு யாருக்கும் தெரியல. இன்னும் சேலத்தில் வந்து மீட்டிங் போட போகிறாங்கன்றாங்க. சேலத்து ஜனங்களே இப்போ ஜாக்கிரதையாக இருக்குது. அந்த ஆள் மீட்டிங் வந்தாக்க பல பேர் செத்து போவீங்க, ஜாக்கிரதை. பொதுவாக பெண்களை எல்லாம் பத்திரமா வீட்டுக்குள்ளார வச்சுக்கோங்க, குழந்தைங்களை வெளியே விடாதீங்க. புள்ள பிடிக்கிற வர்ற மாதிரி கேஸ் அது வேண்டாம், வம்பு. அது அந்த தேதி கொடுக்குற அவர் அந்த தேதி எப்படி பார்க்குறாரு பாருங்க. பாபரி மஸ்ஜித் இடித்த அன்னைக்கு வந்து இந்தியா போகாமல் ஆபத்துன்னு சொல்லிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுற தேதியில் அன்னைக்கு கூட்டத்தை நடத்துங்கிறார். என்னன்னு தெரியுது அவங்களுக்கு? அதை வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரு கலவரத்தை உண்டாக்கி ஒரு அடுத்த ஒரு உயிர் பலியை உண்டாக்கணும். ஒருத்தர் கேட்டார், என்னை கண்டு அவர் பயந்து ஓடி போயிட்டாருன்னாரு. யோ என்னையா உளர்ற? நீ இன்னும் கவுன்சிலராக கூட ஆகல, ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பராக கூட ஆகல, ஒரு பஞ்சாயத்தில் ஒரு சின்ன இதாக கூட இல்லை, ஒரு எலெக்ஷனை நீ பார்க்கல. உன்னோட கூடிக்கிட்டு இருக்கிற ஜால்ரா அடிக்கிற பசங்கள்லாம் வச்சுட்டு பொதுக்குழு உன் கட்சிக்குள்ளார நிர்வாகிகளை தேர்தல் நடத்தலையா? நீ வந்து பேசுகிற. அவர் எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏ ஆகி கட்சியில் சேர்ந்து செயலாளராகி எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி துணை முதல்வராகி இன்னும் பாக்கி இருக்கிறது முதலமைச்சர், அதுக்கு அடுத்து அப்படி பிரதம மந்திரி, அவ்வளோதான் இருக்குது. 2 போஸ்ட் தான் பாக்கி இருக்குது. நீ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார், ஒரு குள்ள வந்து அவரை மிரட்டுவான், முளைச்சி 3 முளை இலை விடல, நீ என்னடா என்கிட்ட பேசுற? ரஜினி சொல்லுவார், நான் முளைச்சி 3 இலை தான் விடல, நீ முளைக்கவே இல்லையாடா. அதுதான் பதில். தேர்தலுக்கு தேர்தல் நடக்குது. நான் ஒரு சேட்டலைட் டிவியில் சொன்னேன் 4 நாளைக்கு முன்னாடி. இந்தியாவில் தேர்தல் சொன்னாக்கா இந்திய மக்கள் தயாராகிறாங்களோ இல்லையோ பாகிஸ்தான் தீவிரவாதி தயாராகிறாங்க. எலெக்ஷனில் என்ன 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு குண்டு போட்டுடுறான், பாஜக ஜெயிச்சிடுது. அப்படி என்ன உறவு இருக்குது? பாகிஸ்தான் வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கான், பாஜக இருக்கிறவனும் இந்தியா உருப்படாது. நாம செய்ய வேண்டிய வேலையை பாஜகவே செய்த நாம ஏண்டா வம்புக்கு போகணும்? பாகிஸ்தானுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற ஆட்சியை கொடுக்கறதே நீ பாஜக தான், நீ தான் கொடுக்குற. மோடி அமித்ஷா 2 பேரும் தாயா, ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணைய தலைவர், நீங்கள் 3 பேர் தாயா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவை அடிமட்டத்திலேயே வச்சு நாசமாக போக வச்சு குப்பையாக ஆக்கி விட்டுருக்க ஆளுக்கு. ஆக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற அரசாங்கத்தை ஒழித்து கட்ட வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. பாடுபட்டு கொண்டு வந்த ஜனநாயகத்தை வீணாக யார் கையிலேயோ கொடுத்து விட்டு அதை அழித்து விடக்கூடாது. அதற்கான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு கூட்டமாக இது மாற வேண்டும். உதயநிதி பிரமாதமாக சென்று கொண்டிருக்கிறார். நாங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த இந்த கூட்டத்தில் நான் தான் சொன்னேன், அற்புதமான வாரிசுகளை இப்போ உருவாக்கி இருக்கிறீர்கள். சோட போகாது. யாருடைய வாரிசுகள்? கலைஞரையா? அவரை பார்த்து வந்தவனுங்க நாங்கள். அதை கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கலைஞர் வீட்டுக்கிட்ட பக்கத்தில் நின்று இருந்தால் கூட தமிழ் முழங்கும், வீரம் பொங்கும், எழுச்சம் நிற்கும், போராடுவோம், வலுவான வீரர்களாக நிற்போம். எங்களுக்கே இருக்குதுன்னா அவருடைய வாரிசாக வந்திருக்கிற நீ எவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்கிற? உன்னை நம்பி நாங்கள் நிற்கிறோம், உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். வயதில் நீ சிறியவன்,
ஆற்றலிலே நீ பெரியவன், திறமைகளை நிரூபித்து காட்டியிருக்கிறாய். உன் தலைமையை ஏற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாருங்கள், எங்களை வழிநடத்தி செல்லுங்கள். முதியோன் என்பதற்காக தடியை ஊனிக்கொண்டாவது உன் பின்னால் நான் வருவேன். உங்களால் முடியும். ஒரு கேள்வி கேட்குறாங்க பழனிசாமி, அப்படியே வீரமா, மழை பெஞ்சிருக்குதே, சென்னையில் வெள்ளம் ஓடிட்டு இருக்குதே, என்ன பண்ண, ஒரு வெள்ளம் அறிக்கை கொடு அப்படின்னாரு. ரொம்ப அமைதியா, ரோட்டில் போய் பாருங்க, தண்ணியே இல்லை, வெள்ளம் அறிக்கை, அவ்வளோதான். போய் பாரு, அறிக்கை என்ன, போய் பாரு, ரோட்டில் தண்ணி கொடுத்தா பாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சனாதனத்தை வேரோட ஒழிப்பண்டான்னாரு. உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு சாமியார் நடுக்கிறான், ஏடா நம்ம போல மண்ணை போட்டுருவான் போட்டிருக்குன்றாங்க. உன் தலையை வெட்டிக்கிட்டு வந்தாக்க 5000 ரூபா கொடுக்குறான்றான், 5 லட்சம் ரூபா கொடுக்குறாங்கிறான். எங்கே? கன்னியாகுமரியில் அவர் பேசுனதுக்கு பதில் உத்தரப்பிரதேசத்தில் வருது. நடுங்க வச்சு விட்டார். அப்போ தான் நாங்கள் நினைச்சோம், கலைஞர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளில் 3 பேர், நான் பெண்ணை விட்டுட்டீங்கன்னா 3 மகன்கள் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்பதற்கு அவர் நிரூபித்து காட்டினார். பதவி கிடைக்கிறது பெருசு இல்லைங்க, கொடுத்த பதவி வைத்துக் கொண்டு உருப்படியாக வேலை செய்தீர்களா என்பதுதான் முக்கியம். இன்றைக்கி ஸ்டாலினை கண்டு 56 இன்ச்சு மார்பழகர் நடுங்கிறார், உதறி போய் கிடக்கிறார். அங்கே போய் பேசுகிறார் பீகாரில், திமுககாரன் பீகார்காரன் எல்லாம் ஒழிச்சு கட்டி துன்புறுத்துறாங்கிறார். அப்போ தான் எங்களுக்கு சிரிப்பு வந்தது. தமிழை உதைச்சா கூட பரவாயில்லன்னு சொல்லி பீகார்காரன் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான். அந்த அளவுக்கு கொடுங்கோல் ஆட்சியை பீகாரில் நடத்திக்கிட்டு இருக்கிற நீ அங்கே ஜெயிச்சு காட்டுற. எப்படி ஜெயிச்சு காட்டின? உனக்கு மாத்திரம் ஞானேஷ்குமார் இல்லைன்னா உன் கதி என்ன ஆகும்? எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. எப்படிப்பட்ட மோசமான ஒரு கையில் ஒன்றிய அரசை கையில் கொடுத்து விட்டு போகிறோம். நாங்கள் தான் அந்த குற்றவாளிகள் நாங்கள் தான். இடைக்காலத்திலே திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை உங்களிடத்தில் நாங்கள் சரியாக சொல்லாமல் நாங்கள் மெத்தனமாக இருந்தவருடைய விளைவு இன்றைக்கி பழனிசாமி போன்றவர்களும் அந்த தாவேக்கா போன்ற கூட்டங்களும் வர்ற மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதற்கு காரணம் நாங்கள் தான். எங்களை மன்னித்து விடுங்கள். இந்த குற்றத்தை செய்ததை எங்களை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். வருங்காலத்துக்கு ஒரு நல்ல தலைவர்கள் உங்களிடம் கொடுக்காமல் மோசமான சில பேரிடம் உங்களை மாட்டி விட்டோம் என்ற குற்ற உணர்ச்சி எங்களுக்கு இருக்கிறது. அதற்காக உங்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த மன்னிப்பை நான் கேட்பதற்கு காரணம், இதுக்கு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வந்து யார் நல்லவர்கள், யார் வல்லவர்கள், யார் உங்களுக்கு தேவையானவர்கள், யார் உங்களுக்கு நன்மை செய்பவர்கள் என்பவர்களை சரியான முறையில் சீர்தூக்கி பார்ப்பதற்கு இந்த கூட்டம் பயன்படுமானால் இந்த கூட்டம் வெற்றி அடைந்து விட்டது என்ற அர்த்தம்.